கருப்பசாமி உருவான கதை. கருப்பசாமியின் தோற்றம் குறித்து பல கதைகள் வழக்கில் இருந்தாலும் இராமாயணத்தோடு தொடர்புடைய இந்த கதை மிகவும் பிரபலமானது. சீதையின் வனவாசம். ஸ்ரீராமர் சீதாதேவியை காட்டிற்கு அனுப்பியபோது சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அங்குதான் லவன், குசன் ஆகிய இரு மகன்கள் பிறந்தனர். முனிவரின் மாயா குழந்தை. ஒருநாள் சீதை ஆசிரமத்தில் தனது ஒரு குழந்தையை தூங்க வைத்துவிட்டு மற்றொரு குழந்தையை தூக்கிக் கொண்டு தண்ணீர் எடுக்கச் சென்றாள். இதை அறியாத வால்மீகி முனிவர் தொட்டிலில் ஒரு குழந்தை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். குழந்தை எங்கே போனதோ என்று பயந்து சீதை வந்தால் என்ன பதில் சொல்வது என்று யோசித்தார். உடனே அங்குள்ள தர்ப்பை புல்லை, ஒரு வகை புல், எடுத்து தனது தபோபலத்தால் ஒரு புதிய குழந்தையை உருவாக்கினார். உண்மை தெரிந்த தருணம். சிறிது நேரத்தில் சீதை தன் கையில் இருந்த குழந்தையோடு திரும்பி வந்தாள். தொட்டிலில் மற்றொரு குழந்தை இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள். வால்மீகி முனிவர் நடந்ததை கூறி அந்த புல்லிலிருந்து உருவான குழந்தையையும் சீதையிடமே வளர்க்க கொடுத்தார். கருப்பசாமியாக மாறிய வீரன். அந்த குழந்தைதான் கருப்பன் என்று அழைக்கப்பட்டது. அவன் வளர வளர மிகுந்த வீரமும் வில்வித்தை, வாழ்வீச்சு போன்ற கலைகளும் கற்றுக்கொண்டான். ஒருமுறை அவனது அசாத்திய வீரத்தை பார்த்த ஸ்ரீராமர் அவனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பை அளித்தார். நீ பூலோகத்திற்குச் சென்று அநியாயங்களை அழித்து ஏழை எளிய மக்களை காக்கும் காவல் தெய்வமாக விளங்குவாய் என்று ராமர் ஆசி வழங்கினார்.